என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட தாய் கொடுக்கும் ஆசீர்வாதம் இந்த தரணி புகழ் உள்ளளவும் உங்கள் மகனாகப்பட்ட அபிமன்யுக்கு என்றுமே விளங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அம்மா, இந்த பொழுது உங்களிடத்தில் ஒரு வாய்வார்த்தை கேட்க வேண்டும். என்னுடைய அரண்மனை காவலாளியில பெருந்தொல்லையாக இருக்கும் பொழுது என்னை அதி விரைவாக தான் அழைத்தீர்களே, என்ன காரணம், யாது விஷயம்? மகனே அபிமன்னா, நான் எதற்காக உன்னை வரவழைத்தேன் தெரியுமா? என்னம்மா? என்னம்மா? இன்று இரவு நேர வேளையில உன் தந்தையாரும் உன் தாய் மாமனும் என்னை நாடி வந்தார்கள். உண்மைதான், என்னை தனிமையில் சந்தித்தார். போர்க்களத்தில் போர்க்களம் நடந்து கொண்டிருக்கும் வேளையில என்னை சந்திக்க எதற்காக வந்தீர்கள் என்று கேட்டதற்கு, கலிங்க தேசத்து மன்னர்களாக விளங்கக்கூடிய கிங்கிலியர்கள் போர்க்களத்துல வலிபந்தமா சண்டைக்கு அழைத்தார்களாம். என்னம்மா சொல்கிறீர்கள்? ஆமாப்பா, யுத்தம் என்பது நம்ம பாண்டவருக்கும் கௌரவருக்கும் தானே. கலிங்க தேசத்து மன்னர்களுக்கும் நமக்கு என்ன முன்பகையா பின்பகையா? முன்பகையும் அல்ல, பின்பகையும் அல்ல. அந்த கலிங்க தேசத்து மன்னர்களாக விளங்கக்கூடிய கிங்கிலியர்கள் கௌரவர்களின் பக்கமாக நின்று போர் புரியக்கூடியவர்கள்.
எப்பொழுதும் பின்புறமாக இருந்து போய் செய்து கொண்டிருந்த அதாவது கிங்கிலியர்கள் இப்பொழுது பலபந்தமாக உன் தந்தையாரையும் உன் பெரிய தந்தையார் பீமச்சேனரையும் பலிபந்தமாக சண்டைக்கு அழைத்திருக்கிறார்களா? அப்படியா? ஆமா. இப்பொழுது நான் சண்டைக்கு போக வேண்டுமா? அவர்கள் சண்டைக்கு போறாங்க. யாரு? உன் தந்தையாரும் உன் பெரிய தந்தையாராக விளங்கக்கூடிய பீமச்சேனரும் கண்ண பரமாத்மாவின் துணையோட அந்த கிங்கிலியர்களோடு யுத்தம் செய்ய போறாங்களாம். அப்படியா? உண்மைதான். சரிம்மா. எப்பொழுதும் அதாவது போர்க்களத்துல உன் பெரிய தந்தையாரின் பாசறைக்கு காவலாக இருக்கக்கூடியவர் உன் தந்தையும் பெரிய தந்தையாகிய பீமச்சேனரும். சரி. இன்று கிங்கிலியர்களோடு அவர்கள் சண்டைக்கு போயிட்டா உன் பெரிய தந்தையாராக விளங்கக்கூடிய தர்மபுத்திர மகாராஜரின் பாசறைக்கு பாதுகாவலுக்கு ஆள் இல்லாமல் போயிடுமா? அதனால உன்னை உன் பெரிய தந்தையாராகிய தர்மபுத்திர மகாராஜரின் பாசறைக்கு பாதுகாவலுக்கு போக சொல்லி இருக்கிறாங்க. அதுவும் வருதா? இவ்வளவு நேரம் எம்ஜிஆர் இருந்தா செங்கோட்டு வேலைக்கு போய் இருக்கிறான். கண்ணி காவலுக்காக நான் போக வேண்டுமா? அம்மா மகனே, என் தந்தையாராகப்பட்டவர் இது வேலை இது சமயம் வெங்கடாரதம் ஏறி சண்டை செய்யக்கூடிய இந்த வடகுடி கிங்கிலியர்களே, கலிங்க தேசத்து அரசர்களே, அபிமன்னா வழிவந்தமாக சண்டை கிடைக்கிறது கிங்கிலியர்கள் ஒரு கை பார்த்து வாடா என்று சொல்லி இருந்தார். ஆனந்த சந்தோஷப்பட்டிருப்பேனே. அதை விட்டு விட்டு இந்த ரணகல பூமியிலே என்னை பாசறை காவலுக்கல்லவா பிடித்து அனுப்பியிருக்கிறார்கள். அம்மா மகனே, பெற்ற தாய்க்கும் பேசுகிற தமிழ் மொழிக்கும் ஒரு ஆபத்து என்றான் உயிர் கொடுப்பவன் தான் தமிழ் மரபனாம். அப்படி இருக்கும் பொழுது தந்தையாருக்கு ஆபத்து பாதுகாப்பது இந்த பெரிய பணி. அதனால அவன் ஆனந்த சந்தோஷமான என்னுடைய தந்தையாருடைய வார்த்தையை செலுமையில் கொண்டு இப்பொழுது கௌரவர்கள் யாராலையும் ஆபத்து வராமல் படிக்கு என் பேரான பெரியவர்களுடைய காவலுக்கு போய் வருகிறேன். வெளிவிடுங்கள் மகனே அபிமன்னா, உன் பெரிய தந்தையாராகிய தர்மபுத்திர மகாராஜரின் பாசறைக்கு பாதுகாவலுக்கு போகும் முன்பதாக இந்த தாயாரின் ஒரு வார்த்தையை கேட்டு செல். அதாவது உன் பெரிய தந்தையாரின் பாசறை இருப்பதோ குருச்சேத்திர பீடபூமியில போர்க்களத்துல அந்த போர்களும் சென்று நீ பாதுகாவலுக்கு போக போற. ஆமாம் இல்லையா? ஆமாம். அப்படி போர்களும் போகும் முன்பதாக கட்டிய மனைவிகளிடத்தில் வெற்றிலை தாம்பூலம் பெற்று செல்வது. ஆமாப்பா, வெற்றிலை தாம்பூலம் பெற்று செல்வதும் அவர்களிடத்தில் சந்தோஷமாக சொல்லி செல்வதும் அரசகுல மரபு. உன் தந்தையாரும் என்னிடத்தில் வந்து அப்படித்தான். அப்படிதானா? புரிகிறது. இதனாலதான் அப்பா சண்டைக்கு போகும்போது அதெல்லாம் இங்க வந்து சொல்லிட்டு போறாங்க. ஆமாப்பா, இங்க வந்து ஒரு நின்னுட்டாதான் உங்க அப்பா நல்லா இருக்கும். உங்கள் வார்த்தையை கேட்டு இப்பொழுது என் மனைவியாக அழைத்து ஒரு வாய்வார்த்தையை சொல்லிவிட்டு போகிறேன். ஆமாப்பா, உத்தரகுமாரத்தை அழைத்து சொல்லிவிட்டு போறோமா? இல்லப்பா, அது உத்தரகுமாரத்தையை மட்டுமல்ல, என் அண்ணன் மகளாகிய உன் மனைவியாகிய சுந்தரி 12 ஆண்டு காலங்களாக கன்னி சிறையில் கழித்து விட்டால் தாய் வீட்டுல செய்த தவறுக்காக 12 ஆண்டுகள் தண்டனை அனுபவித்து விட்டால் அவளையும் கன்னி சிறையிலிருந்து மீட்டு அவளிடத்திலேயும் சொல்லிவிட்டு செல். ஆகட்டும் தாய், அவள் பெற்ற தந்தை இதுவே போதும். உடனடியாக அவர்களை அழைத்து ஒரு வாய்வார்த்தை சொல்லிவிட்டு போகிறேன். போய் வருகிறேன். என்ன பண்ற? கூப்பிட்டாரு, அதனால வந்தாங்க. நீ என் பையனை பார்த்து நீ பண்ணிட்டு இருக்கிறியா இல்ல உன்னை பார்த்து தான் என் பையன் இந்த மாதிரி எல்லாம் பழவிட்டு இருக்கிறானா? இந்த நான் பண்ணது உங்களுக்கு எப்படி தெரியுது? இருக்க மாதிரி தெரியுது. நான் இதை யாரிடம்? என் குருநாதரிடம் கற்றுக்கொண்டேன். குருநாதரா? சரி, அப்படி என்றால் அப்படி சரியாகத்தான் போய் வாருங்கள். கூப்பிட்டோன்னே முன்னாடி நின்று கூப்பிட்டு உடனே வந்துட்டேன். பத்திரமா பாத்துக்க சாமி. அம்மா கொலை சாமி.
ஏடா நானுன்னு வெளிய வந்தா இன்னைக்கு தான் ஏதோ தொடாம வந்தேன். மன்னிச்சிருங்க. குழாயில கை வைக்க ஆரம்பிச்சிட்டியா? இப்பதான் permission நீ கொடுத்தாங்க. கைய வச்சா தாண்டா பெருத்துட்டு போயிட்டு இருக்கு. மன்னிச்சிருங்க. போய் வா. அம்மா அவன் தான் சொல்றான், நீ ஏமா சொல்லிட்டு இருக்கிற? பூரி, சுந்தரத்தை கவனி. அப்படியே அந்த போதிலும் குருவே, எங்க அம்மா இப்ப என்ன சொல்லிருக்காங்க? அம்மா என்ன சொல்லியிருக்கிறார்? என் மனைவிக்கு ஒரு வாய்வார்த்தை சொல்லிவிட்டு உண்மைதான். உடனடியாக புறப்பட்டு குருச்சேத்திரத்துக்கு வாசனை காவலுக்கு போகணும். ஆமா, சுவாமி. அதனால போகும் முன்பதாக ஆமா. என் மனைவிகளை அழைத்து ஒரு வாய்வார்த்தை சொல்லிவிட்டு போகணுமா? இரு மனைவிமார்களையும். என் மனைவியாக உத்தரகுமார் அரண்மனையில் இருப்பா. அவளையும் என்னுடைய முதல் மனைவியாகப்பட்ட கமல சுந்தரி சிறையில இருப்பா. கணவர் அழைத்த என்று சொல்லி அழைத்துக் கொண்டு வா. நான் எதிர்பார்த்து காத்திருப்பேன். அறிவீர்கள் சகோதரர்களே, அபிமன்னனாகப்பட்டவர் தனது இரு மனைவிமார்களை அழைக்க இரு மனைவிமார்கள் வருகை நாம் காண்க.